மக்களே சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 4 வரமிளகாய் வச்சுருக்கேன். இதை வறுத்துடலாம். பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சட்டி சூடாகட்டும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஒன்றா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுத்துடலாம். வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா செவக்க அந்த வாசம் வரங்காட்டிக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ அந்த வத்தலையும் போட்டலாம். முதைய போட்டால் வத்தல் கருகிரும். அதனால் அது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அந்த வத்தலை போட்டு சூடு பண்ணிடலாம். பாருங்கள், சூடாக இருந்தால் மிக்சியில் பொடி பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணிடலாம். பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 2 தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், சவுச்சக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, வெள்ளைப்பூடு ஒரு 10, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3/4 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா காயுமே ஒன்றா சேர்த்துடலாம். தக்காளி, கொத்தவரங்காய், சவுச்சக்காய் எல்லா காயும் அப்படியே ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பை கழுவியாச்சு. இப்போ ஒன்றா சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நிறையாவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுலாம். பாருங்கள், இப்போ பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பாருங்கள் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே அந்த வறுத்து வச்ச மசாலா பொடி பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் மூடி போட்டுடலாம். கொதித்து இதில் ஆவி வரும்போது வெயிட் போட்டுக்கலாம். பாருங்கள், வறுத்து வச்ச மசாலாவாக பொடி பண்ணியாச்சு சாம்பார் சாதத்துக்கு. பாருங்கள், சூடாகி ஆவி வந்துருச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நீ விசில் வரட்டும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக விசில் வந்துருச்சு. குக்கரை இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு சாம்பார் சாதத்துக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். பாருங்கள், சட்டி சூடாகிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் சூடாகட்டும். பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூடாகி வரட்டும். பாருங்கள், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு பருப்பு சேர்க்குறேன். சீரகம் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வதக்கிடலாம். நல்லா செவக்க வதங்கட்டும். பாருங்கள், புளி ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது கரைச்சி வடிகட்டிக்கலாம் தண்ணியை, புளி தண்ணி. இப்போ கிண்டி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுவாங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வதங்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு கிண்டி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடி பண்ணி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே ஒரு கிண்டி விட்டுலாம். பாருங்கள், புளி தண்ணி சேர்த்துடலாம்.
அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விட்டுலாம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து சாம்பார் சாதத்தில் இதை எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள் சாதம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த புளி தண்ணி, இந்த பவுட்ரு எல்லாம் கொதிக்க வச்சோம்ல, மசாலா பவுட்ரு, அதை ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள் சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் இப்போ பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தலை மேலால் தூவிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.